கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, எங்கே போனாலும் என்னால் தலை நிமிர்ந்து நடக்க முடியலப்பா. நான் தலை குனிந்து நடக்க வேண்டிய சூழ்நிலைகளாய் தள்ளப்பட்டு இருக்கிறேன். நான் கண்ணீர் வடித்து வடித்து ஜெபித்து கொண்டே இருக்கிறேன். நானும் என்னுடைய வேலைகளை பிரயாசப்பட்டு செய்து கொண்டே இருக்கிறேன். ஆனாலும் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லையே ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் புலம்பி தவிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்தா சொல்கிறாரு, நீங்கள் தலை நிமிர்ந்து நடக்க போகிறீங்க. கம்பீரமாய் நீங்கள் விதைத்ததை அறுக்க போகிறீங்க. ஏன் பயப்படுறீங்க? ஆண்டவர் உங்கள் கூட தானே இருக்கிறாரு. வாசிக்கிறேன், கேளுங்க. சங்கீதம் 126:6. அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடே திரும்பி வருவான். பிரியமான சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையில் சுமந்து சுமந்து நீ சோர்ந்து போயிருக்கலாம். விதையை தூவும்போது அவங்களால தூக்கி சுமக்க முடியாமல் தான் கொண்டு போவாங்க. ஆனால் அறுக்கும்போது அவர்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஐயோ, எவ்வளோ ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அழுது கொண்டு அநேக காரியங்களை விதைத்திருக்கலாம். ஆண்டவருடைய சமூகத்தில் இங்கே காத்திருந்து ஜெபித்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு கம்பீரமான ஒரு அறுவடையை தரவில்லையே, என்னுடைய ஜெபத்திற்கு பதில் தரவில்லையே என்று சொல்லி நீங்கள் கலங்கி தவித்து கொண்டிருக்கலாம். எல்லா இடத்திலும் நான் தலை குனிந்து நிற்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறேனே, என்னுடைய தரித்திரத்தின் நிமித்தம், இந்த நாட்களில் கையில் காசே இல்லாத சூழ்நிலை நிமித்தம், இந்த நாட்கள் எங்கே போனாலும் நம்மகிட்ட காசு கேட்டுவாங்களோன்னு சொல்லி எங்களை ஒதுக்கி வைக்கிறது நிமித்தம் நான் கலங்கி தவித்து கொண்டு இருக்கிறேன்னு சொல்லி கூட நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் எனக்கு சொல்கிறார், இவனை தலை நிமிர்ந்து நடக்க பண்ண போகிறேன். நீ உபவாசித்து ஜெபித்த ஜெபங்களுக்கு பதிலை நீ பெற்றுக்கொள்ள போகிறாய். நீ ஏன் பயப்படுற? இவ்வளோ நாள் நீ விதைச்சிட்ட, இன்னையிலிருந்து நீ அறுக்க போகிற. இவ்வளோ நாள் நீ தலை குனிந்து நடந்துட்ட, இனி கம்பீரமாய் அறுத்து தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறவ இன்றைக்கு உன் அருகிலே கடந்து வந்திருக்கிறார். இந்த நாள்லேருந்து அவர் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்கு கவலைப்படணும்? எதுக்கு திகைக்கணும்? ஏன்னா அவர் உன்னை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறவராய், உன்னுடைய தலையை உயர்த்துகிறவராய் இருக்கிறபடியினாலே நீ எப்படியெல்லாம் வாழணும்னு ஆசைப்பட்டு தேவனுடைய சமூகத்தில் சொல்லி ஜெபித்தாயோ அந்த ஜெபத்துக்குரிய பதிலை இந்த நாளில் நீ பெற்றுக்கொள்ள போகிறாய். பயப்படாத, கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட தகப்பனே மீ துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறையா. அள்ளி தூவும் விதைகளை சுமந்து கொண்டு போகும்போது அவன் கண்ணீரோடு கூட கடந்து செல்வான். ஆண்டவரே, அந்த பாரத்தை சுமக்க முடியாதபடிக்கு காணப்படுவான். ஆனால் அறுக்கும்போது அவன் கம்பீரமாய் அறுப்பான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அதே போல் ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் கண்ணீரோடு விதைத்திருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் இந்த நாளில் கம்பீரமாய் அறுக்கும்படியாக நீர் செயல்படுத்தப்படுற தயவுக்காய் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. எந்த இடத்துலலாம் உடைய பிள்ளைகள் வெட்கப்பட்டார்களோ அதே இடத்துல அவர்களை தலை நிமிர்ந்து நடக்க பண்ண போகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. இந்த நாளிலும் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே. இந்த நாளிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி உடைய பிள்ளைகளோடு கூட இருந்து நீர் ஆளுகை செய்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன்.